கைஸ் இன்றைக்கி வீடியோவில் மீல் மேக்கர் பிரியாணி அதாவது சோயா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் வெஜ் பிரியாணின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ அதே ஸ்டைலில் தான் இது பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா எல்லாமே அரைச்சி போட்டுறதுனால கொஞ்சம் வேலையும் கம்மி, ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா கொஞ்சம் மல்லியிலையும் புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சின்ன வெங்காயம், இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ண வேண்டியதில்லை, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக பண்ணி போட்டுருவோம். சின்ன வெங்காயம் அண்ட் தென் மிளகாய் இவ்வளோத்தையும் அரைச்சி போட்டுருணும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருக்கிறீங்கன்னா தனியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது கூட போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். ஒரு குக்கரில் ஆயிலும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கும் முறையே அரோமா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா நான் வெஜ்ஜு தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும், இல்லைன்னா நான் கீழே ப்ளே பட்டனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த மசாலாலேயே எல்லாமே மிளகு சீரகம்லாம் வறுத்து பண்ணியிருப்போம். ஸோ வறுத்து அரைச்சி வச்சுருப்போம். எல்லாமே அந்த இதில் ஆட் ஆயிரும், தனித்தனியாக அது சேர்க்க வேண்டியதில்லை. அந்த பொடி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, தயிர் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லெமனும் தயிரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தக்காளி டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கணுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஊற வச்ச அந்த சோயா, அப்புறம் ஊற வச்ச ரைஸ். மேக்ஸிமம் நான் ஜீரக சம்பா தான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் தென் பிரியாணி ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலைன்னா தயிர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.